Hello everyone, இப்போ chapter 3 exercise 3.1 பார்க்கலாமா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க, which of the following expressions are polynomials if not give reason அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இது பாலினாமியலா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எது பாலினாமியல்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பாலினாமியல்னா பவர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும், அதாவது பவர் பாசிட்டிவ்ல ப்ளஸ்ஸாக இருக்கணும். பவர் நெகட்டிவ்ல இருந்தா அது வந்து நாட் அ பாலினாமியல். அதே இது பவர் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் 1/2 3/2 அப்படின்னு ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல இருந்தா அது வந்து நாட் அ பாலினாமியல். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது சம் பார்க்கலாமா? இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, 1/x² + 3x - 4. இப்போ இந்த 1/x² அப்படின்னு இருக்கிறது கீழே இருக்கா அதோட பவர். ஸோ இந்த வந்து x² மேலே வரும்போது அதோட பவர் -2 மாறும். ஸோ x பவர் -2 + 3x - 4. இப்போ வந்து இது என்னது, நாட் அ பாலினாமியல். பிகாஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அந்த எக்ஸோட பவர் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன எழுதணும், நாட் அ பாலினாமியல். ரீசன் எழுத சொல்லியிருக்காங்கல்ல, ரீசன் என்ன, ரீசன் இஃப் நாட் கிவ் ரீசன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரீசன் என்ன, ஒன் ஆஃப் த பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஒன் ஆஃப் த பவர் ஆஃப் x is negative. செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம்ல x² into x - 1 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்தா நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் தானே. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணும் போது பவரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இப்போ x² into x அப்படின்னா இந்த பவரை வந்து ஆட் பண்ணணும். x2 + 1 3ன்னு ஆட் பண்ணணும். அப்போ x³ - x². இது வந்து பவர் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து பாலினாமியல். ரீசன் என்ன, there is no non-negative integral power. So no negative power. நெக்ஸ்ட் தேர்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, 1/x into x + 5. நம்ம ப்ராக்கெட்ல இருந்தால் என்ன சொல்லுங்க, மல்டிபிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ உள்ளக்க மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ x/x + 5/x. 5 into 1/xனா 5/x. ஸோ x கேன்சல் ஆயிடுமா, இந்த ஃபார்ம் 1 ஆயிடும். இந்த இது 1 + 5/xன்றது இப்போ நம்ம 5 எழுதிக்கலாம். 1/xன்றது கீழே அது பவர் 1 இருக்கா. ஸோ அந்த டேர்ம் மேலே வரும்போது அதோட பவர் -1 மாறிடும். ஸோ இதுவும் நாட் அ பாலினாமியல் பிகாஸ் not a polynomial. இதோட one of the power of x is negative -1. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்ல 1/x பவர் -2 கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே +2 இருந்தால் நம்ம மேலே கொண்டு வரும்போது -2 மாறும். ஆனால் இங்கே -2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x பவர் மேலே வரும்போது +2 வரும், +2. அதே மாதிரி x பவர் மேலே வரும்போது +1 வரும், +7. இப்போ வந்து இது எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு, பவர் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்போ பாலினாமியல், இட் இஸ் பாலினாமியல் எழுதிடணும். ரீசன் என்ன, நோ நெகட்டிவ் பவர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஃப்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, √5x² + √3x + √2. இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸோட பவர் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்போனா நமக்கு இது வந்து பாலினாமியல். ஸோ தேர் இஸ் நோ நெகட்டிவ் பவர். ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அந்த ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து எக்ஸோட பவர் தான் நமக்கு ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடாது. இந்த டேர்ம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டியா. அதே எக்ஸ் பவர் வந்து ஃப்ராக்ஷனலில் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் அ பாலினாமியல் சொல்லுவோம். இப்போ சிக்ஸ்த்தில் என்ன சொல்லியிருக்காங்க, m². இப்போ வந்து நம்ம √x அப்படின்னா இந்த ரூட்டை வந்து நம்ம 1/2ன்னு எழுதுவோமா. அதே இது ரூட் இதில் 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் நம்ம எப்படி எழுதுவோம், 1/3ன்னு எழுதுவோம். ஏன்னா இந்த பவர் இங்கே கீழே போடணும், 1/3. அப்போ வந்து நமக்கு இந்த x இருக்கிற இடத்துல இருக்கா. ஸோ m இதோட பவர் 1/3 - 7m - 10. இப்போ இது பாலினாமியலா இல்லையா, நாட் அ பாலினாமியல். பிகாஸ் ரீசன் என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, one of the
power, one of the power of m is fractional form. அதாவது 1/3 னு fractional formல இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம not a polynomial னு எழுதணும். ஓகேவா?